Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 651 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த ரெபேக்கா ஒரு கதையை சொல்லி தேம்பி அழுதுட்டு இருந்தால அதை கேட்டுட்டு எந்த சோல்ஜர் என்னன்னு கேட்டா 10 கால் டாய் சோல்ஜர் ஆமா. லூஃபிக்கு ஒன்னு கொலோசியத்துக்குள்ள என்ட்ராகும் போது பார்த்தானே அவன் தான் ஞாபகத்துக்கு வரும். அவனான்னு கேட்டவன அவன் தான் பா. இப்ப என்னன்னா இந்த கிளாடியேட்டர்ஸ் யாருக்குமே கொலோசியத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு அனுமதி இல்ல. இன்கேஸ் வெளியில ஏதாச்சும் பஞ்சாயத்து நடந்தா கூட இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் ரெபேக்கா அவங்களுக்காண்டி போராடுறா. அது மட்டும் இல்லாம அந்த டாய் சோல்ஜருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவளுக்கு கவலை. லூஃபிக்கும் அதுலதான் ஏதோ சரியில்லைன்னு தோணும். ஏன்னா பொம்மைகளுக்கு எப்படி உயிர் இருக்கும்? சம்திங் ராங் தானே. அவ என்ன சொல்லுவா, நீ இந்த ஏரியாவை சேர்ந்தவன் இல்ல, அதனால உனக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்ல போனா அவங்களுமே ஹியூமன்ஸ் மாதிரி தான். ஃப்ரெண்ட் இல்லாதவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, அண்ணா தங்கச்சிங்க இல்லாதவங்களுக்கு கூட சிப்ளிங்ஸா இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு பேரண்ட்ஸா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லுவான். பட் அவளுக்குமே தெரியாது இவங்க எல்லாருமே நெஜ மனுஷங்க தான் அவங்கள பொம்மையா மாத்தி இருக்காங்கன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டாய் சோல்ஜர்ஸ் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழக்கூடாது. நைட் ஆச்சுனாலே அவங்க தனியா இவங்க தனியா பிரிஞ்சிடணும். இதுதான் ரூல்ஸ். ஒரு நாள் ஃபிளவர் ஃபீல்டுல ரெபேக்காவோட அம்மா இவளை உட்கார வச்சுட்டு சாப்பாடு ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடி போனப்போ தேவையில்லாம இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவளை அன்பும் பண்பும் பாசத்தோட பாத்துக்கிட்டது அந்த டாய் சோல்ஜர் தான். சொல்ல போனா அது இவளுக்கு அப்பா மாதிரியாமா. இதெல்லாம் லூஃபி கேட்டு அசந்து போய் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். அதே டைம்ல அங்க ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டானுங்க. ரெபேக்காவோட மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி ரைட்னு கிளம்பும் போது லூஃபியை பார்த்து ஷாக் ஆயிடுவான். என்னன்னா பையன் கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அட இவங்க சண்டை போட்டாங்கல்ல அந்த டைமுங்கும் போது சாப்பாடு கை நழுவி கீழே வந்துருச்சு. அவளே பாவம் கையில இருக்க காசு எல்லாத்தையும் போட்டு இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா. எப்படி அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ண முடியும்? அதனால நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் நன்னா இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வெளுத்து கட்டுவான். அது மட்டும் இல்லாம ரெபேக்கா கிட்ட உன்னை பார்த்தா ஒன்னும் பிரிசனர் மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் லஞ்ச் வாங்கி தருவியான்னு கேட்பான். அவளும் சிரிச்சுக்கிட்டே ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு சண்டைக்கு ஃபைனல்ஸுக்கு கிளம்பிடுவான். என்னதான் அவ லூஃபியை கொல்ல வந்தாலுமே அவன் அவளை நல்லபடியா ஜெயிச்சுட்டுவான் தான் சொல்லி அனுப்பி விடுவான். சோ இப்போ டி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரெல்லாம் காம்படிட்டர்ஸோ அவங்க எல்லாருமே இப்ப ரிங்குக்குள்ள வரணும். என்ன போற வார பயிலாம் நான் தான் ஃப்ளேம் ரூட்டை ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டே போவானுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையை பார்த்தானுங்க தானே, அப்புறம் எப்படி பேசுறானுங்க தான் எனக்கு புரியவே இல்லை. ரெபேக்கா அவங்க அம்மா பத்தி அப்படியே சோகமா யோசிச்சுட்டு போவான். என்னன்னா அவ சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா ஒரு பூந்தோட்டம் வச்சிருந்தாங்க. ரொம்பவும் ஜாலியான வாழ்க்கை. அவளும் அவங்க அம்மாவும் மட்டும்தான். அந்த பூவை வித்தே வாழ்க்கையும் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா அவங்க பறிச்சுட்டு போற பூ எல்லாமே வித்துரும். அதனால சாப்பாட்டுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்ல. ஆனா ஒரே ஒரு கவலை அவங்க அப்பா அவளுக்கு இல்லாதது மட்டும்தான். அதே நேரம் கிங் ரிக்கும் ஆர்மி அட்டாக் பண்றாங்கிற பேர்ல நைட்டோட நைட்டா மொத்த வில்லேஜையுமே எரிச்சுட்டு இருப்பானுங்க. கிங் எதுக்காண்டி பண்றாரு ஏன் இப்படி பண்றாருன்னு சொல்லி ஒன்னும் புரியல. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்த ரெபேக்காவும் அவங்க அம்மாவும் அப்படியே ஆடி போயிருவாங்க. ஏன்னா ஜெகஜோதியா சும்மா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பேலஸே இப்படி எரியுதே அப்படி நம்ம கண்ட்ரியில என்னதான் நடக்குது ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி ரொம்பவும் கவலைப்படுவா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்க அட்டாக் பண்ண அதே ஆளுங்க இவளையுமே அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. நல்ல வேலை கூட ஒரு ஆர்மி ஆளு ஹெல்ப்புக்கு வந்திருப்பான். ஆனா ஒத்தால வச்சுக்கிட்டு என்ன பண்றது, அவனுங்க ஏகப்பட்ட பேர் வருவானுங்க. அப்படி வந்தவனுங்க அந்த ஆர்மியால போட்டு தள்ளிடுவானுங்க. இனி பேலன்ஸ் ரெபேக்காவை அவங்க அம்மாவையும் பிடிச்சா போதும்ல. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க வர்றது வேற யாரும் இல்ல, டியமண்டேவும் அவனோட ஆளுகளும். அப்படின்னா இது யாரோட வேலை? ஃப்ளமிங்கோ. அந்த டீமுங்கும் போது அவங்க ரெண்டுத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் டாய் சோல்ஜர் இடையில பூந்தவங்க எல்லாத்தையுமே வேற லெவல்ல சுட்டு தள்ளி ரெபேக்காவையும் அவங்க அம்மாவையும் காப்பாத்தி இருப்பான். அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல, இன்னைக்கும் போச்சுன்னா 3 நாள் ஆயிரும். சரின்ட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நீ இங்கே இரு, அவனுக்கு போய் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ஊருக்குள்ள போய் திருடிட்டு வந்திருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டானுங்கன்னா சுட்டுட்டானுங்க. சுட்டது வேற யாரும் இல்ல, அந்த டியமண்டே தான். டாய் சோல்ஜர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியல. அதனால அவளோட பாடியை மட்டும் தூக்கிட்டு நேரா அவ பொண்ணுகிட்ட வந்துட்டான். இப்படி ஒரு நிலைமையில அவங்க அம்மா பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும், அப்படியே உறைஞ்சு போயிருவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவளுக்காண்டி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சாப்பாடு எடுத்து கொடுப்பான். ஆக்சுவலா இவ பசியால இருக்கா, அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாலாமா. உடனே ரெபேக்கா அதெல்லாம் வாங்கி சாப்பிடாம நேரா அவங்க அம்மாட்ட போய் அம்மா எலும்புமா ஏந்திரிமா ஏந்திரி அப்படின்னு கதறி அழுது அவங்க அம்மாவை எழுப்ப ட்ரை பண்ணுவா. ஆனா எவ்வளவு எழுப்பியுமே அவங்க அம்மா எலும்பல. உடனே ஐயோ அம்மான்னு சொல்லி கதறி அழும்போது டப்புன்னு அந்த டாய் சோல்ஜர் பாஞ்சவ வாய் அமுக்கிடுவான். என்னடான்னு பார்த்தா இவங்களை தேடிட்டு ஒரு கூட்டாங்க வெறி கொண்டு சுத்திட்டு இருக்குது. எப்படி மட்டும் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சங்கு. அதனாலதான் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக அமுத்தி பிடிச்சிருக்கான். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் அவங்க அம்மா வச்சுட்டு என்ன பண்றது, அவங்க தான் செத்து போயிட்டாங்களே. உடனே புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடுமான்னு சொல்லி கொடுப்பானா, அவ கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அவங்க அம்மா இறந்த சோகத்துல இருப்பா. உடனே இவளை எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும்னு சொல்லி நீ மட்டும் இதை சாப்பிடல நான் சாப்பிடுவேன் ஓகேவா ஆன்னு சாப்பிட போவான். ஆனா அப்பவுமே அவகிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அவங்க அம்மா அங்க இறந்துட்டாங்க, எப்படி சாப்பாடுன்னு பாஞ்சு திம்பா. அதனால கெஞ்சி கெதறி தான் சாப்பிட வைப்பான். அண்ட் இன்னொரு மேட்டரும் சொல்லுவான். என்னன்னா அவங்க அம்மா வந்து சாதாரண ஆள் இல்ல, ராஜ பரம்பரையை சேர்ந்த பொண்ணு. அப்படின்னா ஆப்வியஸ்லி ரெபேக்காவும் அதே குடும்பம் தானே. அதுதான் இப்ப பிரச்சனையே. ஏன்னா இப்போ டோஃப்ளமிங்கோட ஆளுங்க எல்லாம் ஊருக்குள்ள போந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு புது கிங்கா வந்து உட்கார்ந்துகிட்டான்.
அவனுக்கு அந்த ராஜா பரம்பரையை சேர்ந்த யாருமே உயிரோட இருக்க கூடாது. இவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா அடுத்து இவளத்தான கொள்ளுவாங்க. அதனாலதான் சேஃப்டியா அவளை பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அவங்க அம்மாவை எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்ணான். ஆனா அவனால முடியல. பட் என்ன ஆனாலும் சரி, உன்னை என் உயிரை கொடுத்தாச்சு நான் எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன். உன் கூடயே தான் நான் எப்பவும் இருப்பேன். அப்படி இப்படின்னு எவ்வளவோ நல்லபடியா பேசுவான். ஆனா அவளுக்கு அவங்க அம்மா வேணும். இப்படி எல்லாம் ஒரு பொம்மை வந்து சொன்னா ஓகே வாங்க போலாம் நான் சொல்லுவா. முடியாதுன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இந்த பொம்மையை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்க அம்மாவை கூட அதால ஒழுங்கா காப்பாற்ற முடியல. அந்த டாய் சோல்ஜர் என்ன பண்ணுவான், அவளை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக என்னென்னமோ குரங்கு பல்ட்டி எல்லாம் அடிச்சு பார்ப்பான். ஒன்னும் வேலைக்காகல. நான் என் வீட்டுக்கு போறேன்னு அழுதுகிட்டே கிளம்பிடுவா. இப்ப அந்த டோஃப்ளமிங்கோட ஆளுக பூரா இவளுக்காண்டி தானே அங்க சுத்திட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் போனா அவளுக்கு சங்கு கன்ஃபார்ம்னு அவ பின்னாடியே ஓடுவான். அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள காட்டுறாங்க. எல்லா மக்களும் டோஃப்ளமிங்கோ டோஃப்ளமிங்கோ டோஃப்ளமிங்கோன்னு காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்க. என்னடானா இதுக்கு முன்னாடி இருந்த ரிக்கு ஃபேமிலி வந்து இந்த கண்ட்ரிய பல ஆண்டுகளா ரொம்பவுமே ஒரு ஏழ்மை நிலையில தான் நடத்திட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அதை காப்பாத்த டோஃப்ளமிங்கோ வந்துட்டாராமா. அண்ட் அந்த ரிக்கு ஃபேமிலி கொஞ்சம் கூட அசிங்கப்படாம காசையும் கூட்ஸையும் சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்தே ஆட்டைய போட்டு அவங்க ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு உங்களைய கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஆனா நான் இந்த கண்ட்ரிய வெல்த்தியா மாத்த போறேன். என்ன ஓகேவா அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். மக்களும் அவனை நம்பி காட்டுத்தனமா கத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஊருக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் வேற லெவல்ல நடக்கும். அந்த ஒத்த காலை வச்சுக்கிட்டு டாய் சோல்ஜர் எல்லாம் பயங்கரமா வேலை பார்ப்பான். எதுக்குன்னா அவனுக்கு ரெபேக்காவை வளர்த்த காசு தேவை. அவளுக்கு சாப்பாடு துணிமணி அது இதுன்னு வாங்கி கொடுக்க வேண்டாமா. அதனால வேலை பார்த்து அவளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போவான். ஒரு நாள் என்னாச்சு, அவ ஒரு ஓனாய் கூட்டத்துக்கிட்ட மாட்டிட்டான். போச்சு இன்னைக்கு அவளை குதற போகுதுன்னு நினைக்கும் போதுதான் டாய் சோல்ஜர் இடையில பூந்து எல்லா ஓனாயும் அட்டி அட்டின்னு அடிச்சு திருக்க விடுவான். அப்படி கண்ணா பின்னான்னு சண்டை போட்டு எப்படியோ விரட்டிட்டான். ஆனா பாவம் அவனால முடியாம அதுக்கப்புறம் பேன்னு பொத்துன்னு விழுவானா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அவ பதறி போய் அவனை தரன்னு வீட்டுக்கு எழுத்துட்டு போவா. ஆனா அவன் திடீர்னு எந்திரிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். எப்படி ஏமாந்தியான்னு. அதுக்கப்புறம் தூக்கி ஒரே அடி கொய்யால என்னைய ஏமாத்திரியான்னு. அவன் என்னடான்னா பாத்தியா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அப்படிக்கா நெளிஞ்சு காமிச்சிட்டு இருப்பான். மொத்தத்துல ரெபேக்காவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு என்னென்னமோ பண்றான். ஆனா ஒண்ணு வேலைக்காகல மறுபடியும் பேன்னு அழுதுகிட்டே தான் போவா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல. ஏன்னா இவங்க இருந்த வீடை அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. போனாங்கன்னா கண்டிப்பா சாவு கன்ஃபார்ம். அதனால தெருவிலேயே படுத்துக்குவாங்க. டாய் சோல்ஜர் தான் கூடவே இருந்து பாத்துக்குவான். இவன் பொம்மை, அதனால அவனுக்கு குளிர் தெரியாது. ஆனா அவ மனுஷி இல்ல, அதுவும் குட்டி பொண்ணு வேற. அதனால ஏதாச்சும் பண்ணணுங்கிற மாதிரி யோசிப்பான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ கூடவே தான் சுத்துவான். எப்பவுமே அவன் ரெபேக்கா கிட்ட சொல்ற வார்த்தை கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன், உன்னைய பத்திரமா பாத்துக்குவேன், நீ கவலையே படாதன்னு வேற சொல்லுவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.